குக்கரை வச்சு தண்ணி ஊற்றி அதில் பருப்பு போட்டு தக்காளி 2 போட்டு பச்சை மிளகா 3 வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் பாதி பெரிய வெங்காயம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகம் ஆயிலு ஊற்றி மூடி வச்சிடணும். 3 சவுண்டு வந்தோடனே விசில் போட்டு 3 சவுண்டு வந்தோடனே இறக்கி வச்சுட்டு கடாய் பக்கத்தில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் சோம்பு அதை நல்லா வெடித்த உடனே வரமிளகா 2 சின்ன வெங்காயம் பாதி கருவேப்பிலை போட்டு வணக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் வளர்த்தணும். பருப்பு வெந்தது கடைஞ்சி தாளிச்சது அதில் கொட்டி ஒரு கிண்டி உப்பு போட்டு கொத்தமல்லி மேலே தூவி இறக்குனா சாம்பார் ரெடி.